இந்த சூரியன்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதாவது சூரியனும் சந்திரனும் பாகையில் கூடும் போது அமாவாசை. ஆனா சூரியனை சந்திரன் நெருங்கும் பொழுது, அதாவது 12 பாகை இருக்கும் பொழுதே ஆரம்பமாயிடுது. ஒரே பாகையில் அமரும் பொழுது பூர்ண அமாவாசை. நேர் எதிராக, உதாரணமா சூரியன் 1 டிகிரியில் இருக்குன்னு வைங்களேன், சந்திரன் 180வது டிகிரியில் இருந்தால் பௌர்ணமி. சூரியனும் சந்திரனும் ஒரே டிகிரியில் இருந்தால் அமாவாசை. இப்ப ஒரு ஜாதகத்துல சூரியனும் சந்திரனும் எந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்ப சூரியன் இருக்கக்கூடிய வீடு மேஷம்னு வச்சுக்கோங்களேன். மேஷத்திலிருந்து 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 வீட்டுக்குள்ள சந்திரன் இருந்தா அந்த குழந்தை எப்ப பிறந்திருக்கும்? தேய்பிறை அல்லது வளர்பிறை, ரெண்டுல எப்ப பிறந்திருக்கும் சொல்லுங்க. வளர்பிறை ஐயா. ரைட். 7வது வீட்டில இருந்து சூரியன் இருக்கக்கூடிய வீடு வரைக்கும் தேய்பிறையை நோக்கி போகுது. சரிங்களா? ரைட். இந்த சூரியன் பாலினத்தில் ஆண் கிரகமாக கருதப்படுகிறது. நிறம் ஆரஞ்சு நிறம், அதை ஒட்டிய சிவப்பு, ஆரஞ்சும் சிவப்பும் கலந்த நிறம். ஒரு சில நாட்கள் நம்ம பார்க்க முடியும் சூரியனை காலையில உதிக்கும் போதே நமக்கு அந்த ஒரு ஆரஞ்சும் சிவப்பும் கலந்த நிறமா இருக்கும். குணம் ராட்சச குணம். மலர் செந்தாமரை. ரத்தினம் மாணிக்கம். சமித்து எருக்கு. தானியம் கோதுமை. உலோகம் தாமிரம். பிணி பித்தம். சுவை காரம். ஆட்சி வீடு சிம்மம். உச்ச வீடு மேஷம். நீச வீடு துலாம். நட்பு கிரகங்கள் அப்படின்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இவங்க 4 பேரும் ஒருவருக்கு ஒருவர் நட்பு. பகை அப்படின்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே பகை. யாரு? புதன், சுக்கிரன், சனி, ராகு, கேது. அடுத்தது இந்த சூரியனின் நட்சத்திரம் என்பது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். திசா வருடம் 6 ஆண்டுகள். ஒரு ராசியில 1 மாசம் சஞ்சரிப்பார். இந்த சூரியன் என்பவர் ஒரு நாளைக்கு சுமார் 1 பாகை நகருவார். ஒரு பாகைக்கும் சற்று குறைவாகவும் நகருவார், ஒரு பாகைக்கும் சற்று அதிகமாகவும் நகருவார். உதாரணமா 59 கலை அல்லது 58 கலை அல்லது ஒரு பாகை ஒரு கலை, இந்த வித்தியாசம் இருக்கும். அடுத்தது 7ஆம் இடத்தை பார்ப்பார். சூரியன் 7ஆம் இட பார்வை. இந்த சூரியனுக்கு உண்டான தெய்வம்னா சிவபெருமான். சூரியனை பார்த்துட்டோம். அடுத்தது சந்திரன். இந்த சந்திரன் என்பது பூமியின் துணைக்கோள். மற்ற கோள்களின் கதிர்வீச்சை பெற்று பூமிக்கு தரக்கூடிய ஒரு வேலையை செய்வதுதான் சந்திரனின் வேலை. அதனாலதான் இத தாய் கிரகம் அப்படின்னு அழைக்கிறாங்க. உடல் ஆரோக்கியம், அறிவு,
ஞாபக சக்தி, இது எல்லாம் சந்திரன் தான். மனிதனுடைய ஆன்மாவை சூரியனும் சரீரத்தை சந்திரனும் தான் கையாள்கிறார்கள். இந்த விஞ்ஞானத்துல சந்திரன் பாத்தீங்கன்னா பூமியிலிருந்து 27,38,000 மைல்கள் தொலைவில் உள்ளது. இந்த கிலோமீட்டர் விவரம் பாத்தீங்கன்னா, மைல் விவரம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தியாசமான தூரங்களை சொல்லுவாங்க. அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஒரு 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், ஒரு 1000 கிலோமீட்டர் எச்சு கம்மியா போறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாம புரிஞ்சுக்க கூடியதுதான். இதனுடைய சுற்றளவு 2160 மைல்கள். பூமிய ஒரு கவசம் மாதிரி சந்திரன் சுத்தி வருது. வான்வெளியில் உள்ள கிரகங்கள், நட்சத்திரங்கள் ஆகியவற்றின் கதிர்களை பெற்று இந்த பூமிக்கு தரக்கூடிய ஒரு அரும்பணியை செய்யக்கூடியது சந்திரன். அந்த கதிர்களை சமப்படுத்தி வழங்கக்கூடிய வேலைதான் சந்திரனுடைய வேலை. அதே இந்த அமாவாசை பௌர்ணமி காலங்கள்ல சந்திர ஆதிக்கம் பெருகுவதன் காரணமா தான் கடல் அலைகள் ஆர்ப்பரிப்பதா விஞ்ஞானம் கூட ஒத்துக்குது. ஆனா இது எல்லாம் நம்ம முன்னோர்கள் எப்பவோ கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. ஜோதிடத்தில் சந்திரன் பாத்தீங்கன்னா தாய் கிரகம். மனித மனம், ஞாபக மறதி, சிந்தனைகள், புதிய சிந்தனைகள், இவருடைய இந்த சந்திரனுடைய நிலை ஒரு ஜாதகத்துல பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாதிக்கப்படுறதுன்னா என்ன? 6, 8, 12 இருக்கிறது. உதாரணமா 12ல சந்திரன் இருக்காருன்னு வைங்களேன். அந்த ஜாதகர் கற்பனை திறன் மிகுந்தவராக இருப்பார். அடுத்தது, இந்த சந்திரன் ராகு கேதுவை தவிர மற்ற எல்லா கிரகங்களோடும் நட்பாதான் இருக்கும் பொதுவா. ஆனா டீம்னு பாத்தீங்கன்னா ஏ டீம், பி டீம், இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏ டீம்ல சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இவங்க 4 பேர் இருப்பாங்க. பி டீம்ல புதன், சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இந்த 4வரும் ஒருவருக்கொருவர் நட்பு. அடுத்த பி டீம்ல இருக்கிறவங்க அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பு. இந்த 2 டீமும் ஒண்ணுக்கு ஒண்ணு பகை. சரிங்களா? லக்ன சுபர், அசுபர் ஈஸியா மனப்பாடம் பண்றதுக்கு இதுதான் வழி. இன்னொன்னு 1, 5, 9 திரிகோணாதிபதிகள் சுபர்கள். இப்போ 1ஆம் இடம்னா பாருங்க, மேஷம் வச்சுக்குங்க. 5ஆம் இடம் சூரியன், 9ஆம் இடம் குரு, இவரோட சந்திரனும் சேர்ந்துக்குவார். சரிங்களா? ரைட். இப்போ சந்திரன் பெண் உடலில் ஏற்படும் இந்த ருது மாற்றம் இருக்கு இல்லைங்களா, பருவத்துக்கு வரக்கூடிய விஷயம், செவ்வாயோட தொடர்பு பெற்று இந்த பருவ மாற்றத்திற்கு காரணமே சந்திரன் செவ்வாயோடு தொடர்பு பெறுவதுதான். பயணத்துக்கு காரகர் சந்திரன். உண்ணும் உணவு தொண்டை, இடதுகண், உடலில் உள்ள நீர். இந்த தொண்டை புதனுக்கும் வரும். காதல் உணர்வு, பயண சந்தோஷம், நீர் தொடர்பான நோய், இது எல்லாத்துக்குமே சந்திரன் தான் காரணம். ஒரு ஜாதகத்துல சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் தான் ஜாதகரின் ஜென்ம நட்சத்திரம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடைவெளியை கொண்டே திதிகள் தீர்மானிக்கப்படுது. திதினா என்ன? ஒரு அளவு. சூரியனிலிருந்து சந்திரன்
12 டிகிரியில் இருந்தால் ஒரு திதி. அதை தாண்டி 24 வரைக்கும் ஒரு திதி, 36 வரைக்கும் ஒரு திதி. அந்த திதியினுடைய அளவு என்னங்கிறத பார்ப்போம். ஒரு திதி என்பது 12 டிகிரி. நல்லா கவனிங்க. சந்திரன் ஒரு நாளைக்கு 12 டிகிரியும் நகருவாரு, 11 டிகிரியும் நகருவாரு, 14 டிகிரியும் நகருவாரு. இந்த ஏற்ற இறக்கம் ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசப்படும். பஞ்சாங்கங்கள் வருஷம் அச்சடிக்கப்பட காரணம் என்ன? இதுதான். சரி, அடுத்தது இந்த சந்திரனுடைய தன்மைகள். இந்த பாலினம்னு பார்த்தா பெண் பாலினம், நிறம் வெண்மை, குணம் சாத்வீகம், மலர் வெள்ளரளி, ரத்தினம் முத்து, சமித்து முருங்கை, தானியம் பச்சரிசி. சந்திராஷ்டம நாள் யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் வருதோ அன்றைய தினம் பச்சரிசியும் தயிரும் வச்சு குளிச்சோம்னா சந்திராஷ்டம பாதிப்பு குறையும். இது என்னுடைய குருநாதர் சொன்னது, அனுபவபூர்வமாக உணர்ந்து அவர் சொன்னாரு. அவ்வளவுதான், நான் பயன்படுத்தி பார்த்தது இல்லை. ஆனா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை. உலோகம் ஈயம், சுவை இனிப்பு, நோய் நீர் தொடர்பான நோய்கள், சளி பிடிக்கிறது, அதுல உடம்புல நீர்த்தன்மை குறைவது கூடுவது, இது எல்லாமே சந்திரனின் நோய். ஆட்சி வீடு கடகம், உச்ச வீடு ரிஷபம், நீச வீடு விருச்சிகம். நட்பு கிரகங்கள் சூரியன், செவ்வாய், குரு. பகை கிரகங்கள் புதன், சுக்கிரன், சனி, ராகு, கேது. நட்சத்திரம் ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். திசா வருடம் 10 வருடம். ராசியில் சஞ்சாரம் 2.25 நாட்கள். பார்வை 7ஆம் இட பார்வை. இந்த சந்திரனுக்கு உண்டான தெய்வம்னா அம்மன். எல்லா பெண் தெய்வங்களும் சந்திரனுக்கு உண்டான தெய்வங்கள் தான், அதாவது சாந்தமான தெய்வங்கள். இந்த சந்திரனுடைய காரகத்துவங்கள்னு பார்த்தா மனக்குழப்பம், சித்த பிரமை, நீர்க்கட்டி, சுவாச கோளாறு, இது எல்லாமே சந்திரனால் வரக்கூடிய பிரச்சனைகள், அதனுடைய காரகத்துவங்கள். செவ்வாய் செவ்வாய் ஒரு ஜாதகத்துல பலமா இருந்தா பற்கள் அழகா இருக்கும், பல் வரிசை சீரா இருக்கும், வலிமையா இருக்கும். இந்த செவ்வாய் சகோதரனை குறிக்கும். பெண்ணுக்கு சகோதரனையும் குறிக்கும், கணவனையும் குறிக்கும். சூரியனில் இருந்து 14 கோடியே 15 லட்சம் மைல்கள் தொலைவில் உள்ளது. இதனுடைய குறுக்களவு 4200 மைல்கள். சூரியனை சுற்றி வருவதற்கு 687 நாட்களை எடுத்துக்கொள்கிறது. பூமியில வரக்கூடிய பூகம்பம், எரிமலை, நிலநடுக்கம், இது எல்லாத்துக்குமே செவ்வாய் தான் காரணம். இத விஞ்ஞான ஆய்வுகளும் ஒத்துக்குது. ஜோதிடத்தில் செவ்வாய் பாத்தீங்கன்னா சகோதரன், விபத்து, கண்டம், இரத்த காயங்கள், வெடிபொருள், உடலின் இரத்த ஓட்டம், பேராசை, திருட்டு குணம்,
இது எல்லாமே செவ்வாய் தான். வீடு மனை இதுக்கு எல்லாமே செவ்வாய் தான் காரகர். போலீஸ், மிலிட்டரி, செக்யூரிட்டி சர்வீஸ், ஃபயர் சர்வீஸ், யூனிஃபார்ம் சர்வீஸ் எல்லாமே செவ்வாய் தான். யூனிஃபார்ம் சர்வீஸ் சொன்னா வீர தீர செயல்கள் செய்யக்கூடிய யூனிஃபார்ம். பெட்ரோல் பங்க்ல ஒருத்தர் வேலை செய்யறாருன்னா அவர் செவ்வாய் அல்ல, அது சனியினுடைய காலத்துக்குள்ள போயிடும். அடுத்தது இந்த செவ்வாய் 2, 4, 7, 8, 12ஆம் இடங்களில் இருந்தால் அதனை செவ்வாய் தோஷம்னு சொல்றோம். எப்பவுமே அத தோஷமா பார்க்காதீங்க. ஒரு தோஷத்தை பாசிட்டிவாவும் பார்க்கணும். ஒரு ஜாதகத்துல செவ்வாய் இந்த இடங்கள்ல இருந்தா அது தோஷம்னு சொல்றோம். ஆனா நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா அது ஒரு யோகமா பார்க்கலாமே. 2ஆம் இடம் என்பது குடும்பம். குடும்பத்துல ஆதிக்கம் செலுத்துபவராக இருப்பார். ஆதிக்கம் செலுத்துபவராக இருக்கிறார்னா அந்த குடும்பத்தை அவர் காப்பாத்தாருன்னு அர்த்தம். 4ஆம் இடம், 4ஆம் இடம்ங்கிறது வீட்டை குறிக்கக்கூடியது. 7ஆம் இடம் எதிர்பாலினம், நண்பர்கள், கூட்டாளிகள், சொந்த தொழில். 8ஆம் இடம் அடிதடி, வம்பு, வழக்கு. அப்போ இதுல ஒரு சில இடங்கள்ல பார்க்கும்போது இதை யோகமா பார்க்கலாம். ஆனா எல்லாருமே தோஷம்னு சொல்லி பழகிட்டாங்க. நாமளும் ஊரோட ஒத்து போயிருவோம். தனியா நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம்னா நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. பரவாயில்ல. இதுல செவ்வாய் லக்ன சுபராகி அதன் கேந்திரத்தில் குரு நிற்க குருமங்கள யோகம். செவ்வாயும் குருவும் சேர்ந்தாலும் குருமங்கள யோகம். குரு செவ்வாய் 2 பேரும் பார்த்துக்கிட்டாலும் குருமங்கள யோகம். இந்த யோகங்கள் பத்தி நான் பின்னால விளக்குறேன். நமக்கு யோகங்கள் முக்கியமான விஷயம் அல்ல, பிரச்சனைகள் தான் முக்கியமான விஷயம். ஒரு ஜாதகத்துல நன்மை நடந்தா நமக்கு என்னங்க, அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கும். பிரச்சனை வரும்போது தானே நம்ம கிட்ட வருவாங்க. அப்ப அதைத்தான் நம்ம பார்க்கணும். சரி, செவ்வாய்க்கு 6வது வீட்டில், செவ்வாய் எந்த வீட்டில் இருக்காரோ அங்கிருந்து 6வது வீட்டில் சூரியன் பிரவேசித்த 10 நாள்ல இருந்து 8வது வீட்டுல சூரியன் பிரவேசிக்கக்கூடிய 20வது நாள் வரை செவ்வாய்க்கு வக்ரகதி. 2 வருஷங்களுக்கு ஒரு டைம் வக்ரகதியில செவ்வாய் இருப்பார். சுமார் 3 மாதம். அது கொஞ்சம் கூடும் குறையும். சூரியனுக்கு 17 டிகிரி முன்பின் வரும்போது செவ்வாய் அஸ்தமனம் பெறுவார். அஸ்தமனம்னா என்ன? அஸ்தங்கதம், அஸ்தமனம் எல்லாம் ஒண்ணுதான். அஸ்தமனம் பெற்ற கிரகங்கள் தன்னுடைய பலத்தை இழந்து விடுகின்றன. பொதுவா எந்த ஒரு கிரகமா இருக்கட்டும், இந்த பஞ்ச கிரகங்கள் சொல்லுமே, செவ்வாய், புதன், சுக்கிரன், குரு, சனி, இவங்க எல்லாம் அஸ்தமனம் பெற்றா தன்னுடைய இயல்பான பலனை வழங்க மாட்டாங்க. இது பொதுவான விதி. ஆனா ஒரு விஷயம் கவனிங்க, ஜோதிடம் பார்க்கறத பல்வேறு முறைகளை கையாளுறாங்க. அதை தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் 10 விஷயம் சொன்னேன்னா சில சமயங்கள்ல 5 விஷயம் சரியா இருக்கும், சில சமயங்கள்ல 8 விஷயம் சரியா இருக்கும், சில சமயங்கள்ல 10 விஷயமும் சரியா இருக்கும். ஜோதிடரும் மனிதர்களே, அவர்களும் கிரகங்களுக்கு உட்பட்டவர்கள். ஒரு சின்ன சலனம் நமக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா நம்ம பலன் சொல்லும் போது தடுமாற ஆரம்பிச்சிருவோம். அதனாலதான் ஒரு ஜோதிடர் செய்ய வேண்டிய கடமைகள்னு சில இருக்கு. இந்த கடமைகளை பின்பற்றி வந்தாலே நமக்குள் எளிதா வசப்படும். இது ஒரு இறை அருள். எல்லாருக்குமே கிடைக்குங்க. எனக்கு கிடைக்காது, அவருக்கு மட்டும் கிடைச்சிருச்சு, கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் கவனமா உட்கார்ந்து உள்வாங்கினா போதும். புத்தியில படிய வச்சிட்டோம்னா அதை யாராலும் சுரண்டி எடுக்க முடியாது. நாம கொடுத்தாதான் உண்டு. இப்போ இந்த செவ்வாயினுடைய பாலினம் ஆண்,
நிறம் அடர்த்தியான சிவப்பு, கிட்டத்தட்ட ஷெரி ரெட்னு கூட சொல்லலாம். குணம் ராட்சச குணம், மலர் செண்பகம், ரத்தினம் பவளம், சமைத்து கருங்காலி, தானியம் சிகப்பு துவரை, உலோகம் செம்பு, நோய் பித்தம், சுவை துவர்ப்பு, காரம். ஆட்சி வீடு மேஷம் விருச்சிகம், உச்ச வீடு மகரம், நீச வீடு கடகம். நட்புக்கோள் சூரியன் சந்திரன் குரு. பகை புதன் சுக்கிரன் சனி ராகு கேது. நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம். திசா வருடம் 7 வருடம். ராசியில் சஞ்சாரம் 40 45 நாட்கள். பார்வை 4 7 8. ஏன் 4 7 8? சில பேர் கேட்பாங்க, நீங்க ஜோதிடம் படிக்கிறீங்கன்னா ஏன் 4ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு கேட்பாங்க. 4ஆம் இடம் என்பது வீடு மனை, 7ஆம் இடம் என்பது பொதுவான பார்வை, 8ஆம் இடம் என்பது விபத்து கண்டம் அடிதடி வம்பு வழக்கு எல்லாத்தையும் காட்டும். தேவதை அதாவது தெய்வம்னு பாத்தீங்கன்னா முருகர் தான். செவ்வாய்க்கு முருகர் தான். முருகருக்கு மேல, அதாவது சுக்குக்கு மேல மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மேல கடவுளும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில செவ்வாய்க்கு முருகர். கோயில்னு பாத்தீங்கன்னா எல்லா முருகன் கோயிலும். அடுத்தது புதன். இருக்கிறதே கொஞ்சம் கோமாளின்னு சொன்னா அது புதன் தான். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கும். இந்த புதன் வலுவா இருக்கிறவங்க பேச்சில் சாமர்த்தியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். புதன் பலவீனமா இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி கோமாளிக்கு தான். பேச்சாற்றல் எழுத்தாற்றல் நுணுக்கமான திறன் மிக்கவர் அப்படின்னா புதன் யாருக்கு பலம் பெற்றிருக்குதோ, நல்லா கவனிங்க. ஒரு ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் பலமா இருக்குன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்ப அந்தந்த காரகத்துவங்கள் அவர்கிட்ட சிறப்பா இருக்கும். இந்த புதன் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல சுத்தக்கூடிய ஒரு கிரகம். 3,06,00,000 மைல் தொலைவில் இருக்குது. இதனுடைய குறுக்களவு 3600 மைல். சூரியனை சுத்தி வர்றதுக்கு 88 நாட்கள் எடுத்துக்குவார். இந்த புதன் வித்தைகளுக்கு காரகன், மாமன் உறவை குறிப்பவன், சுபாவ சுபன் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் கூட சேர்றாரோ அது மாதிரி மாறிக்குவார். சுபரோடு சேரும் பொழுது சுபராகவும், அசுபரோடு சேரும் போது அசுபராகவும் மாறுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஜாதகத்தில் புதன் வலுப்பெற்றவர்கள் இடத்திற்கு தகுந்தார் போல் தன்னை மாற்றிக் கொள்வார்கள். லக்னாதிபதியே புதனா வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்குவாங்க. அப்படின்னா சுயநலம் அர்த்தம் அல்ல, எந்த இடத்திலும் தன்னை பொருத்தி கொள்வார்கள். எனக்கு இதுதான் வேணும், உயரமான இடம் தான் வேணும்னு கேட்க மாட்டாங்க. தரையில உட்கார்னாலும் கூச்சம் எல்லாம் உட்காருவாங்க. இந்த புதன் கல்விக்கு, புத்தி கூர்மைக்கு, கவிதை கணிதம் விவேகம் நகைச்சுவை திறன் எழுதுபொருள் காகிதம் அச்சுத்தொழில் முதுகு கழுத்து கரங்கள் உடம்பில் உள்ள நரம்புகள் தோல் வாதம், தோல் மற்றும் வாதம் தொடர்பான நோய்,
அதாவது ஸ்கின் டிசீஸ் அப்படின்னா அதுக்கு புதனும் ஒரு காரகர், ராகுவும் ஒரு காரகர். தகவல் தொழில்நுட்பம், கம்யூனிகேஷன் அத்தனையுமே புதன் தான். அது எந்த வடிவில் இருந்தாலும் சரி, செல்போன், கம்ப்யூட்டர், வாட்ஸ்அப், டெலிகிராம், கொரியர், எதுவா இருந்தாலும் சரி புதன் தான். இந்த புதன் கொஞ்சம் சிக்கலான ஆள் கூட. எப்படின்னா, பேச வேண்டிய இடத்துல சரியா பேசிட்டு நான் பேசலன்னு சொல்லிடுவாரு. ஒரு சில பேர் அப்படிதான் பண்ணுவாங்க, சொல்லிட்டு நான் சொல்லேம்பாங்க. எப்போ அப்படின்னா, சனியோடு புதன் கூடி நிற்கக்கூடிய ஜாதகர்கள் நாணயம் தவறுவார்கள். சரிங்களா? இந்த புதனின் தன்மைகள்னு பார்த்தா, பாலினம் அலியாகப்படுகிறது, நிறம் பச்சை, குணம் சௌமியம், மலர் வெண்காந்தள், ரத்தினம் மரகதம். மரகத பச்சைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பச்சைக்கல். சமைத்து நாயுருவி, தானியம் பச்சை பயிறு, உலோகம் பித்தளை. நோய்னு பார்த்தா வாதம். ஏன் வாதம்னா, வாதம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கலான ஒரு நோய் தான். நரம்புகள் இருக்கு இல்லையா, உடலில் உள்ள நரம்புகளுக்கு காரகர் புதன். அது மட்டும் இல்லாம இஎன்டி, காது மூக்கு தொண்டை, இந்த 3 பேரும் புதனுடைய காரகம் தான். ஆட்சி வீடு மிதுனம் கன்னி, உச்ச வீடு கன்னி, நீச வீடு மீனம், நட்பு கிரகம் சுக்கிரன், சனி, ராகு, கேது. பகை மற்றதெல்லாம் பகைதான், குரு, சுக்கிரன், சந்திரன், செவ்வாய். நட்சத்திரங்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. திசா வருடம் 17 வருடம். ராசியில் 1 மாதம், சில நேரங்கள்ல 20 நாள் தான் இருப்பார். பார்வை 7ஆம் இடம். கடவுள்னு பார்த்தா பெருமாள், அனைத்து பெருமாள் ஆலயங்களும். கோயில்னா எல்லா பெருமாள் கோயிலுக்கும் போலாம், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போலாம். ஏன்னா அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்கு மட்டும் இல்ல, எல்லா இந்த வைஷ்ணவ கோயில்கள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்துக்குமே போலாம். அதுக்காக மற்ற கோயிலுக்கு போக கூடாதுன்னு இல்லை, அவங்க இங்கேயும் போவாங்க அங்கேயும் போவாங்க, அந்த மாதிரி ஆளுங்க புதன். அடுத்தது குரு. ரொம்ப கௌரவமான கிரகம் குருங்க. மானஸ்தன் சொல்றாங்க பாருங்க, அவங்க எல்லாமே குரு ஜாதகத்துல வலிமையா இருக்கக்கூடியவங்க, நல்ல இடத்துல இருக்கக்கூடியவங்க தான். அந்த மாதிரி ஜோதிடம் அப்படின்னா குருவும் முக்கியமா ஒரு காரணம், புதனும் ஒரு காரணம். இந்த குரு ரொம்ப தூரத்தில் இருக்கு, 48 கோடியே 30 லட்சம் மைல். குறுக்களவு 88,700 மைல். சூரியனை சுற்றி வரக்கூடிய கிரகங்கள்ல பெரிய கிரகம்னு பார்த்தா குரு. சூரியனை சுத்தி வர்றதுக்கு 4320 நாட்களை எடுத்துக்கும். அடுத்தது புத்திரகாரகன் அப்படின்னா குருதான், தனகாரகன்னாலும் குருதான். நல்ல பண்புகள், அனுசரிக்கும் குணம், அறிவு, ஞானம், சாஸ்திர சம்பிரதாயத்தில் ஆர்வம், கொழுப்பு சத்து, நல்ல கொழுப்பு, உடம்புல நல்ல கொழுப்பு, வயிற்று பகுதி, கல்லீரல், உடலின் சதை, இது எல்லாமே குரு. ஜோதிடம், ஆன்மீகம், சமய சொற்பொழிவு,
ஆன்மீக விஷயங்கள நாட்டம் இருக்கிறவங்க எல்லாமே குருவினுடைய நல்ல காரகத்துவங்களை பெற்றிருப்பாங்க. சூரியனுக்கு முன்பின் 11 பாகைக்குள் நெருங்க அஸ்தமனம். சூரியனிலிருந்து 5 முதல் 9வது ராசிகளில் குருவுக்கு வக்ரகதி. வக்ரம் பெற்ற குருவினால் நன்மைகள் குறைவு. அடுத்தது ஜென்ம ராசியிலிருந்து 2, 5, 7, 9, 11 இந்த ராசிகளில் சஞ்சரிக்கும் காலம் வியாழ நோக்கம் எனும் திருமண காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி இல்லை. ஏன்னா ஜென்ம ராசி, இப்போ உதாரணமா மேஷ ராசி எடுத்துக்கங்க. மேஷத்துக்கு 2ஆம் இடம் ரிஷபம், 5ஆம் இடம் சிம்மம், 7ஆம் இடம் துலாம், 9ஆம் இடம் தனுசு, 11ஆம் இடம் கும்பம். அப்ப இந்த இடத்துல இருந்தாதான் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகும்னா ஒரு சில ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் கல்யாணம் நடக்கும், இல்லைங்களா? ஆனா ஒரு வருஷத்துல எல்லா ராசிக்காரங்களுக்கும் திருமணம் நடக்கும். சரி, இந்த குருவுடைய தன்மைகள்னு பார்த்தா பாலினத்தில் ஆண், நிறம் மஞ்சள் நிறம், குணம் சாத்வீகம், மலர் முல்லை, ரத்தினம் புஷ்பராகம், சமித்து அரச மரம், தானியம் கொண்டை கடலை. நல்லா கவனிங்க, குழந்தை பேர் இல்லாதவர்கள் நவகிரகத்துல குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தப்பு. கொண்டை கடலையுடைய தன்மை என்ன? புரோட்டீன் நிறைய இருக்கு, அதாவது முளைப்பு திறன் அதிகமாக உள்ளது. அப்ப சம்பந்தப்பட்ட நபர் அதை எடுத்துக்கணும். கொண்டை கடலையை தினமும் சாப்பிடலாம். முளைக்க வைக்கப்பட்ட தானியங்கள் அனைத்தையுமே சாப்பிடலாம். குறிப்பா கொண்டை கடலை அதிகமா சாப்பிடலாம். அப்ப சாப்பிடும் போது என்ன ஆகும்? உடம்புல ஹார்மோன்கள் கொஞ்சம் அதிகரிக்கும், உயிரணுக்கள் நல்ல கண்டிஷனுக்கு வரும், இல்லையா? ஆனா நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு நவகிரகத்துல குரு பகவானுக்கு கொண்டு போய் கொண்ட கடலை வச்சுட்டு வந்துடுறோம். தாராளமா வைங்க, வச்சுட்டு நாமும் அதை உள்ள எடுத்துக்கணும். உலோகம் தங்கம், நோய் வாதம். நோய் வாதம் மற்றும் மஞ்சள் காமாலை, ஈரல் தொடர்பான நோய்கள் எல்லாமே குருதான். சுவை இனிப்பு, ஆட்சி வீடுகள் தனுசு மீனம், உச்ச வீடு கடகம், நீச வீடு மகரம். நட்பு கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய். பகை கிரகங்கள் புதன், சுக்கிரன், ராகு, கேது, சனி. சார் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிக்கிங்க. மைக் சைலண்ட்ல போட்டுக்குங்க. நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. சார் யார் சார் இது? நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி.
திசா வருடம் 16 வருடம். ராசியில் சஞ்சாரம் 1 வருடம். பார்வை 5, 7, 9. இப்போ ஒரு கேள்வி வரும், ஏன் குரு 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு அப்படின்னு. 5ஆம் இடம் என்பது குழந்தை, பூர்வ புண்ணியம். 7ஆம் இடம் என்பது தந்தை, தெய்வகாரிய பணிகள், தர்மகாரிய பணிகள். இது எல்லாமே 9ஆம் இடம். தெய்வம்னு பார்த்தா படைக்கும் கடவுள் பிரம்மன். கோயில்னு பார்த்தா ஆலங்குடி, குரு பகவான் ஆலயங்கள். எல்லாமே குரு பகவான் ஆலயத்துக்கு தான் போகணுங்கிறது இல்லைங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆலயத்துக்கு போனா கூட போதும், நவகிரக ஆலயத்துக்கு போனாலே போதும். அடுத்தது சுக்கிரன். ரொம்பவுமே ஒரு லக்ஸூரியான அமைப்புள்ளது சுக்கிரன். குருவும் சுக்கிரனும் நேர் எதிரெதிர் கிரகங்கள், ஆனாலும் நல்ல தன்மைகளும் இருக்கு. ரெண்டுமே பணக்கார கிரகங்கள் தான். புதனுக்கு அடுத்தபடியா சுக்கிரன் சூரியனிலிருந்து 6,72,00,000 மைல்கள் தொலைவில் இருக்க. இதனுடைய குறுக்களவு 7,700 மைல்கள். சூரியனை ஒரு டைம் சுத்தி வர்றதுக்கு 224 நாட்களை எடுத்துக்கொள்ளும். இந்த சுக்கிரன் உயிர்களுக்கு ஒரு நல்ல துணையை தந்து, இந்த பள்ளியறை சந்தோஷம் இருக்கு இல்லையா, இதுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கணும். உலக இன்பங்கள், பகட்டான வாழ்க்கை, காம உணர்வு, ரசனை, அழகிய பொருட்கள், கவர்ச்சிகரமா இருக்கக்கூடிய ஒரு பொருள், அது எதுவா இருந்தாலும் சரி, உங்க கண்ணை பறிக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது சுக்கிரன் தான். உள்ளதை உள்ளபடியே பயன்படுத்தினால் குரு, பல வண்ணம் சேர்த்து பயன்படுத்தினால் சுக்கிரன். சிம்பிளா சொல்லட்டுமா, பால்கோவானா குரு, கலர் கலரா இருக்கக்கூடிய ஸ்வீட் போறாமே சுக்கிரன். ஆனா குரு இனிப்புனா சுக்கிரன் தித்திப்பு, அதீத இனிப்பு. கரு உற்பத்திக்கு காரணமான சுக்கிலம், சுரோனிதம், நீரிழிவு நோய், பால்வினை நோய், வாசனை திரவியங்கள், அலங்கார மாளிகை, இது எல்லாத்துக்குமே சுக்கிரன் தான் காரகர். சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய நிலையை வச்சுதான் ஜாதகரின் மனைவியுடைய சுபாவம், தராதாரம் தெரியும். எடுத்த உடனே ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு மோசம்னு சொல்லக்கூடாதுங்க. இன்னமும் நம்ம ஜாதகம் எல்லாம் நல்ல ஜாதகம் மாதிரியும் மற்றவங்க ஜாதகம் எல்லாம் மோசமான ஜாதகம் மாதிரி நம்ம நடந்துக்கூடாது. எல்லாமே திசா புத்திகள் தானே காரணம். இந்த சுக்கிரனும் குருவும் சுபகாரியங்களுக்கு ஏற்ற கிரகங்கள் தான். இதுல குருவும் சுக்கிரனும் அஸ்தமனம் பெறக்கூடிய காலம் குரு சுக்கிர மூடம் எனப்படும். இந்த குரு சுக்கிர மூடம்ங்கிறது சுபகாரியங்களுக்கு விலக்கப்பட வேண்டிய காலம். சுக்கிரன் 18 மாதங்களுக்கு ஒரு முறை 45 நாட்கள் வரை வக்ரமாக இருப்பார். இந்த சுக்கிரன், சூரியன், புதன் இந்த மூன்றுமே முக்கூட்டு கிரகங்கள். முக்கூட்டு கிரகங்கள்னா 90 டிகிரிக்குள்ளேயே இந்த 3 கிரகமும் டிராவல் பண்ணும். ராசி கட்டத்துல புதன் சூரியனை விட்டு ஒரு ராசிக்கு மேல தாண்டாது. சுக்கிரன் 2 ராசிக்கு மேல தாண்டாது, அதுக்குள்ளேயே இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா பாலினம்னா இது ஒரு பெண் பாலினம். நிறம் வெண்மை, குணம் சாத்வீகம், மலர் வெண்தாமரை, ரத்தினம் வைரம்.
சமித்து, அத்தி. தானியம் அப்படின்னா அவரை பயிறு, ஒரு சில ஊர்ல மொச்சைன்னு சொல்லுவாங்க, எங்க பக்கத்துல அவரைப்பருப்புன்னு சொல்லுவாங்க. உலோகம் வெள்ளி. பிணி நோய் நீர் சம்பந்தமான நோய், பால்வினை நோய், இது எல்லாமே சுக்கிரனுடையது. சுவை தித்திப்பு. ஆட்சி வீடு ரிஷபம் துலாம், உச்ச வீடு மீனம், நீச வீடு கன்னி. நட்பு கிரகங்கள் புதன், சனி, ராகு, கேது. பகை கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு. இவர் அசுரகுரு. சுக்கிரன் என்பவர் அசுரகுரு, அவர் தேவகுரு. நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம். திசா வருடம் 20 ஆண்டுகள். ராசியில் சஞ்சாரம் 1 மாதம். பார்வை 7ஆம் இடம். தெய்வம் இந்திரன். அனைத்து மகாலட்சுமி ஆலயங்களும் சுக்கிரனுக்கு உண்டானதுதான், குறிப்பா ஸ்ரீரங்கம். அடுத்தது சனி. யாரா இருந்தாலும் சரி, குற்றம் குற்றம் தான் சொல்லக்கூடிய ஒரு கிரகம்னா அது சனி பகவான் மட்டுமே. யாரா இருந்தாலும் சரி, தப்புனா தப்புதான், இறங்கி வேலை செய்வாங்க. சனி மட்டும் ஒரு ஜாதகத்துல வலுவா இருந்தா அடுத்தவங்களை எதிர்பார்க்கவே மாட்டாங்க. வலுவா இருந்துச்சுன்னா அவங்க பின்னாடி 100 பேர் நிற்பாங்க. இந்த சனி சூரியனில் இருந்து 88 கோடியே 60 லட்சம் மைல்கள் தொலைவில் இருக்கு, கடைசியில் இருக்கு. இதனுடைய குறுக்களவு 75,100 மைல்கள். இந்த சனியின் மேல சூரியனுடைய கதிர்கள் அவ்வளவு ஈஸியா ஊடுருவாது. ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் ஊடுருவ முடியாது. சூரியனை சுற்றி வர 10,800 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். இன்னொரு விஷயம் சொல்றேன், விரதம் இருக்கிறாங்க இல்லையா, சனிக்கிழமை விரதம், ஒரு பொழுது காலையில விரதம்னுபாங்க. ஏன்? சனிக்கிழமை அன்னைக்கு அசைவம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன்? நாங்க பெருமாளை கும்பிடுறோம். எந்த சாமி வேணாலும் கும்பிடுறோம், தப்பில்லை. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் சனிக்கிழமை அசைவம் சாப்பிட மாட்டோம்? ஒரு பொழுது காலையில வெறும் நீராகாரம் மட்டும், இல்லைன்னா பால் தான் குடிப்பேன், மதியம் தான் சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க இல்லையா? சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். என்ன காரணம்னா, இந்த சூரியனுடைய வெளிச்சம், அதாவது ஒளிக்கதிர்கள் ரொம்ப தாமதமா தான் இந்த சனி கிரகத்தை சேர்ந்து அடையும். மற்ற கிரகங்கள்லாம் ஈஸியா போய் பற்றும். சனி கிரகத்துக்கு கடைசியா தான் இந்த ஒளி கிட்டும். அப்ப அன்றைய தினம் இப்ப நமக்கு சாப்பாடு ஜீரணமாகணும்னா சூரிய ஒளி கண்டிப்பா வேணும். ஏதாவது ஒரு வெப்பம் கண்டிப்பா தேவை. உடல்ல ஏதாவது ஒரு உஷ்ணம் இருக்கணும். அதனாலதான் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில விரதம், அசைவம் சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் பண்ணாங்க. ஏன்னா இந்த விவரத்தை எல்லாம் சொல்லி இப்படி இருன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. சாமிக்குன்னு சொல்லிட்டா நம்ம ஆளுங்க கேட்டுக்குவாங்க இல்லையா? அதனாலதான் அப்படி சொல்லுது. இந்த சனி பகவான் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் ஒருத்தர் தான். நவகிரகங்கள்ல சனீஸ்வரன், சில பேர் சனைச்சரன் பாங்க. ஒரு மனுஷன் வாழ்நாள்ல மற்ற எல்லா கிரகங்களையும் விட சனிதான் அதிக காலம் ஆட்சி செலுத்தும். சனி திசை 19 வருஷம், ஒரு சில பேருக்கு வராம கூட போயிடும். மற்ற திசைகள்ல சனியினுடைய புத்தி காலம் ஒரு 3 சுற்று நடைபெறக்கூடிய 7.5 சனி காலம். 3 அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, இதெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு மேல போயிடும்.
அப்ப ஒரு மனிதனுடைய ஆயுள்ள முக்கால்வாசிய எடுக்கக்கூடிய சனிய ஆயுள் காரணங்கள் தானே சொல்லணும். ஜென்மராசி எனப்படும் சந்திரன் நிற்கக்கூடிய ராசிக்கு 12ஆம் ராசியிலும் சந்திரன் இருக்கக்கூடிய ராசியிலும் 2ஆம் ராசியிலும் சனி சஞ்சரிக்கும் காலம்தான் 7.5 சனி காலம். இந்த சனியும் புதனும் நாணய பழுது ஏற்கனவே சொல்லியிருக்க. சோம்பல் தன்மையை குறிக்கக்கூடியது சனி. அடிமை ஜீவனம், மந்தமான செயல்பாடு, பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடாது. யார் எப்படி தாழ்த்தப்பட்டவங்கள ஆவாங்க? மது, சூது, இரும்பு, இயந்திர தொழில்கள், வேலையாட்கள், மக்களின் ஆதரவு, இது எல்லாமே சனியனுடைய காரகத்துவங்கள். சரி, இன்னைக்கு இந்த அளவுக்கு போதும். மீதியை நாளைக்கு பார்க்கலாங்களா? நன்றி.